அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதனை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. பரப்பாவ சித்திரை 22 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் மே 5, 2026. இன்று சங்கட சதுர்த்தி கடைபிடிக்கப்படுகிறது. சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் சங்கட சதுர்த்தி வருவதால் ஜாதகருடைய சங்கடங்கள் தீர்க்கப்படும். அதாவது திருமணம் தடை, குழந்தை பாக்கியம், பொருளாதார தடை, எதுவாக இருந்தாலும் உடல்வாதிகள் எதுவாக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் வர சங்கட சதுர்த்தியில் மனதார முருகர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய கோரிக்கைகள் வைத்தால் முருகப்பெருமான அருளால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதேபோல் விநாயகர் பெருமாள் கோயிலுக்கு சென்று உங்கள் கோரிக்கைகள் வைத்தாலும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். விநாயகர் கோயிலுக்கு சென்றால் ஒரு முறை மட்டுமே விநாயகர் கோயிலை சுத்த வேண்டும், கருத்தில் கொள்ளுங்க. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:03 வரை கேட்டை, பின்பு மூல நட்சத்திரம். திதி இன்று அதிகாலை 4:41 வரை திருதிகை, பின்பு சதித்தி. யோகமும் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி. ராசி பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷபம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம், ரிஷப் ராசி ரிஷப் லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய் செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ இந்த கௌரி நல்ல நேரத்தோடு சேர்த்து சுபவரியை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் ஓரநாதன் அவர் என்று கதாநாயகன். செவ்வாய் வரை அசிப்பு வரை என்றாலும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் வரை சுப வரையாகவே இவங்க. செவ்வாய் வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. உங்களுடைய கோரிக்கைகள் இந்த உடல்வாதிகள் எதுவாக இருந்தாலும் இந்த செவ்வாய் வரையில் பயன்படுத்தினால் உடல்வாதிகள் தீரும். ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. சூலம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கை ஏற்றணும். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.